வணக்கம் நண்பர்களே. ஓநாயும் சில நியாயங்களும். ஓநாய்க்கு என்ன நியாயம் இருக்கும் அப்படின்னா, நடிகர் கமலஹாசன் சில வருடங்களுக்கு முன்னால், பல வருடங்களுக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம், ஒரு ஒரு நேர்காணலோ ஒரு அறிக்கையிலையோ சொன்னார். ஒரு பசு குட்டி கன்றுக்குட்டி ஈண்டிருக்கு. அப்போ அந்த கன்றுக்குட்டியை பெற்றதுக்கப்புறம் அந்த பசு அந்த ஒரு 4 குட்டின்னு வச்சுக்கோங்களேன், 4 கன்றுக்குட்டி. அதில் 2 ஒரு ஓநாய் கவ்விட்டு போயிடுது, அந்த வழியாக அந்த ஓநாய். அப்போ அந்த பசு பதபதைக்குது, ஐயோ நம்ம கன்றுக்குட்டியை ஓநாய் கவ்விட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஓநாய்க்கு அது உணவு. இப்போது கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பசுவுக்காக வருத்தப்படுவீர்களா, அந்த ஓநாய் மீது கோபப்படுவீர்களா, அந்த ஓநாய் பாவம் செய்து விட்டது அப்படின்னு நினைப்பீங்களா, என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு கடைசி ஒரு வரி சொல்கிறார், நீங்கள் ஓநாயாக இருந்து பாருங்கள், ஓநாயின் நியாயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஓநாய்களாக இருந்தால் உங்களுக்கு ஓநாயினுடைய நியாயம் புரியும். ஏன்னா அதுக்கு பசி, அதனுடைய குட்டிகளுக்கு, அது ஓநாயினுடைய குட்டிகளுக்கு உணவு தேவைப்படுது. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிடுது. அது விலங்கு, அதுக்கு இதனோட குட்டி இது தாய் பரிதவிக்குங்கிறதுலாம் அதுக்கு புரியாது. ஆனால் அது அதுக்கு உணவு எங்கே கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போகுதுன்னு அவர் சொல்ல வர்றார். இதில் நமக்கு என்ன செய்தி கிடைக்கிது? ஓநாயின் நியாயங்கள் நமக்கு என்ன செய்தியை கொடுக்குது? இதை என்ன செய்தி கொடுக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சதை கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய பதிலில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உரையாடுவோம்.